ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோடு 31. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க எல்லாரும் அந்த சீனோட ஸ்டார்டிங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒயிட் குயின் பத்தி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி வந்திருக்கும். அட, அந்த குயின் ரொம்பவே ஸ்பெஷலான பறவைங்க தெரியுமா? ஜூன்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அதுவும் அழிஞ்சு போற ஸ்டேஜ்ல இருந்தாங்களாம். ஆனா ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால தப்பிச்சிட்டாங்க, எக்ஸ்டிண்ட் ஆகாம இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒயிட் குயின் மிஸ்டி மவுண்டன்ஸ்ல இருக்கும்போது ஜியூவை மீட் பண்ணுச்சு. ஜியூ வந்ததும் அதுக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. போன தடவை டொமோஹாக் ஸ்னேக்கோட ஃபைட்ல நம்ம குயினால பெருசா எதுவும் பண்ண முடியல. அதனால சவுலிங்கையும் சவுக்கிங்கையும் இழந்துடுச்சு. ஆனா இந்த தடவை நம்ம முடிவு பண்ணிட்டா தன் ஃபேமிலியை எப்படியாவது காப்பாத்தணும்னு. இப்ப என்னன்னா, நம்ம ஒயிட் குயின் கேன்கினுக்கும் சூப்பர் ஹியூமன்ஸுக்கும் நடுவுல வந்து நின்னு தன்னோட இறக்கைகளை விரிச்சு கேன்கினை புல்லட்ஸ்ல இருந்து காப்பாத்த ஆரம்பிச்சிடுச்சு. எந்த சூப்பர் ஹியூமனையும் கேன்கின் பக்கத்துல கூட போக விடல. அந்த நேரம் பார்த்து சூப்பர் ஹியூமன்ஸ் நம்ம குயினை அட்டாக் பண்ண வர்றாங்க. வந்த உடனே நம்ம ஒயிட் டைகர் இருக்கான் பாருங்க, அவன் தன்னோட நகத்தால சில சூப்பர் ஹியூமன்ஸ் புடிச்சு அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுச்சு. ஆனா நம்ம ஒயிட் டைகருக்கும் சேஃப்டி இல்ல. சுத்தி சுத்தி சூப்பர் ஹியூமன்ஸ் அவனை சூழ்ந்துகிட்டாங்க. அங்க டிராகுலான்னு ஒருத்தன் திரும்ப வந்துட்டான். அவன்தான் சூப்பர் ஹியூமன்ஸ்க்கு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். நாலா பக்கமும் ஆபத்துல மாட்டிக்கிட்ட நம்ம ஒயிட் டைகருக்கு அவனோட மாஸ்டர் சொன்ன சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாஸ்டர் நம்ம ஒயிட் டைகருக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. அதுதான் இப்ப அவனுக்கு தைரியத்தை கொடுத்து சூப்பர் ஹியூமன்ஸோட ஃபைட் பண்ண இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது. கஷ்டமான டைம்ல அந்த அட்வைஸ் அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மாஸ்டர் சொல்லிருக்காரு, சக்தியை தேடி போறது நல்ல விஷயம்தான், ஆனா எப்பவும் சக்தியை மட்டுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒயிட் டைகரே, நீ ரொம்ப பவர்ஃபுல்லானவன். சக்தியில உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆனா பவர் எப்பவும் நம்ம கூட இருக்காது. ஒரு டைம் வரும், நீ டயர்ட் ஆயிடுவ, உன் பவரை இழந்துடுவ. அப்போ நீ உன் மூளைய யூஸ் பண்ணணும். எப்பவும் தைரியத்தை விடக்கூடாது. ஏன்னா உண்மையான கிங் ஆஃப் பீஸ்ட் யாருன்னா, கஷ்டத்திலையும் தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை யார் பாத்துக்கிறானோ, தன்னோட ஃபேமிலியை யார் எப்படியாவது காப்பாத்துறானோ அவன்தான். ஜியு சொல்லிக் கொடுத்ததும் நம்ம ஒயிட் டைகர் சாவோட போராடி ஜெயிச்சுட்டு வந்துடுச்சு. ஆனா அந்த வெற்றிக்கு ஒரு விலை இருந்துச்சு. நம்ம ஒயிட் டைகரோட பாதி பாடி வேலை செய்யல, தோல்லாம் உறிஞ்சு போயிருந்துச்சு. அந்த டைம்ல வின்மேண்டிஸும் கோல்டன் ஆண்டும் மிஸ்டி மவுண்டன்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஹனிஃபேஜர் கோல்டன் மங்கிய துரத்திட்டு காப்பாத்திட்டு இருந்துச்சு. அதனால சூப்பர் ஹியூமன்ஸும் பேஜரை துரத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. சான்ஸ் கிடைச்சதும் அவனை கொல்றதுக்கு அவங்க ஃபுல்லா ரெடியா இருந்தாங்க. ஆனா எப்படியாவது பேஜர் அப்படி நடக்க விட மாட்டான். அவன் எப்படியாவது கோல்டன் மங்கிய காப்பாத்தணும்னு நினைச்சான். தன் உயிரை பத்தி கவலைப்படாம ஹனிபேஜர் எல்லார் முன்னாடியும் வந்து தன்னோட எலக்ட்ரிஃபைங் ஸ்பீடால ஒரு சூப்பர் ஹியூமனை அங்கேயே போட்டு தள்ளிடுச்சு. ஹனிபேஜரை ஸ்பாட் பண்ணினதும் சூப்பர் ஹியூமன்ஸ் அவனை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பஞ்சஸ்லயும் ஹேமர் ஸ்ட்ரைக்ஸ்லயும் அவன் தரையில விழுந்துட்டான். காயம் பட்டிருந்தும் ஹனிபேஜர் தோத்து போகல. நெக்ஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக அவன் பூமிக்குள்ள போயிட்டான். ஹனிஃபேஜர் பூமிக்குள்ள இருந்து வெளியில வந்து ஒரு சூப்பர் ஹியூமனை டார்கெட் பண்ணினதும் ஹனிஃபேஜர் தண்டர் ரேவோட அட்டாக்ல சிக்கிட்டான். தண்டர் ரேவோட அடுத்தடுத்த பஞ்ச வாங்கி ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஹனிஃபேஜர் அரை உயிர் போன நிலைக்கு வந்துட்டான். ஆனாலும் தண்டர் ரேவோட அட்டாக் நிக்கல. தண்டர் ரே ரொம்ப கோவத்துல இருந்தான். தன்னோட கோவம் எல்லாத்தையும் ஹனிஃபேஜர் மேலதான் இறக்கினான். அவன் ஹனிபேஜரை அடிச்சு தூரமா எரிஞ்சிட்டு லாஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஹனிபேஜரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டான். ஹனிபேஜர் ஒரு வைல்டு பீஸ்ட். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா சவுலிங்கோடவும் சவுக்கிங்கோடவும் ஒரு பாண்டிங் பண்ணியிருந்தான். ஆனா அவங்க கஷ்டத்துல இருந்தப்போ ஹனிபேஜரால பெருசா எதுவும் பண்ண முடியல. டொமோஹாக் ஸ்னேக்க அவனால கொல்ல முடியல. அதே சவுலிங்கையும் சவுக்கிங்கையும் நினைச்சுக்கிட்டு ஹனிபேஜர், சூப்பர் ஹியூமன்ஸ் எல்லாரும் தன்னை ஒரே டைம்ல அட்டாக் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தான். டைம் வந்ததும் ஹனிபேஜர் திருடின கிரனேட வெடிக்க வச்சு தன்னோட கூட ஹேமர் கேர்ளையும் மத்த சூப்பர் ஹியூமன்ஸையும் எக்ஸ்ப்ளோஷனோட முடிச்சுட்டான். எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் ஹனிபேஜர் ஒரு எம்டியான ஸ்பேஸ்ல சவுலிங்க மீட் பண்ணுச்சு. மீட் பண்ணினதும் அழுதுகிட்டே அவளை ஹக் பண்ணிடுச்சு. ஹனிபேஜர் பல வருஷக்கணக்கா கழிச்சு தன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட மீட் பண்ணுச்சு. சந்தோஷமா அவளோட இன்ஃபினிட்டி நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. எக்ஸ்ப்ளோஷன்ல கோல்டன் மங்கி வெளியில வந்துட்டான். தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட மோஷன்லெஸ் பாடிய பார்த்து உடஞ்சு போயிட்டான். எமோஷன் தாங்க முடியாம அவன் அழுதுகிட்டே இருந்தான். யாராவது இருக்கீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு எதுவும் தெரியல, ஒரு தடவை பார்க்க விடுங்க, அந்த ஹனிபேஜரை உயிருடனே கொளுத்திடுவேன், அவனோட தோலை உரிச்சிடுவேன். தண்டர் ரே அப்பவும் உயிரோட இருந்தான். ஹனிபேஜருக்கு ரொம்ப கொடுமையான சாவ கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் அப்படி பேசுறதை கேட்ட கோல்டன் மங்கி கோவத்துல வெடிச்சிட்டான். தன்னோட ஸ்டிக்கால அடிச்சு தண்டர் ரேவை ரத்த கண்ணீர் விட வச்சுட்டான். அடி வாங்கின தண்டர் ரே மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுட்டான். நான் உங்களை விட்டுடுறேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டான். ஆனா கோல்டன் மங்கி அவன் பேச்ச எங்க கேட்க போறான். கோல்டன் மங்கி தண்டர் ரேவ அடிச்சு அவனை ஹெல் ரூட்டுக்கு அனுப்பி வச்சிட்டான். தண்டர் ரேவ கொன்னுட்டு கோல்டன் மங்கி டயர்ட் ஆயிட்டான். ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிட்டான். அதுவும் இல்லாம பாய்சன் அவனை உள்ளுக்குள்ளேயே அரிச்சிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையிலையும் கோல்டன் மங்கி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ விடல. ஹனிபேஜரோட பாடிய தூக்கி வார்ட்ஹாக் பக்கத்துல வச்சுட்டு தன்னோட கோல்டன் மொமெண்ட்ஸ அவன் ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிட்டான்.
ஹனிபேஜர், வார்ட்ஹாக், கோல்டன் மங்கி 3 பேரும் ஒரு யூனிக்கான டீமை ஃபார்ம் பண்ணி ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த அன்மோல் மொமெண்ட்ஸை நினைச்சுக்கிட்டே கோல்டன் மங்கி சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். சிரிச்சுக்கிட்டே அங்கேயே தன்னோட உயிரை விட்டுட்டான். ஃபைட்டர் ட்ரியோவோட ஸ்டோரி அங்க முடிஞ்சு போயிருக்கலாம். இன்னொரு பக்கம் கியான்கின் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிட்டு இருந்தா. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னால கிடைச்ச சான்ஸ அவ வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்போ அவ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. யாரோ அவள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க போல இருந்துச்சு. ஒயிட் டைகர்னு நினைச்சு கியான்கின் திரும்பி பார்த்தா அவ பின்னாடி சூப்பர் ஹியூமன்ஸ் டீம் ஒன்னு நின்னுட்டு இருந்துச்சு. அந்த சூப்பர் ஹியூமன்ஸ் நடுவுல லாங்லிங்கும் இருந்தா. அவ ஒயிட் டைகரோட தோலை போட்டுக்கிட்டு ஒயிட் டைகரை நான் கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. அவளோட கூட டிராகுலாவும் இருந்தா. அவ முன்ன மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா தெரிஞ்சான். ஒயிட் டைகரோட தோலை பார்த்த கியான்கின் கோவத்துல கொதிச்சுட்டா. எல்லாத்தையும் மறந்து லாங்லிங்க தன்னோட ரெட்வைன்ஸ்ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஆனா கியான்கின் ஏற்கனவே காயம்பட்டிருந்தா. தன்னோட வூண்டட் பாடியால கியான்கின் லாங்லிங்க்கு பெருசா எதுவும் பண்ண முடியல. ஆனா யான் லாங்லிங் எப்படியோ ஹீல் ஆகி வந்துட்டா. கியான்கினோட ஒவ்வொரு அட்டாக்கையும் ரெட்வைன்ஸ டார்ச் பண்ணிட்டு இருந்தா. லாங்லிங் கியான்கின் மேல ஹெவியா அட்டாக் பண்ணி அவள அடிச்சிட்டு இருந்தா. லாங்லிங் கியான்கின் மேல தன்னோட டேஞ்சரஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணினப்போ அங்க ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுச்சு. அதனால லாங்லிங் தூரமா போய் விழுந்துட்டா. பேட்டில் ஃபீல்டுல லெவல் 7 லாங்ஃபாங்கும் லெவல் 8 கிங்ஜாவும் வந்துட்டாங்க. அவங்க பார்ட்னர் கியான்கினை காப்பாத்த ரெடியா நின்னாங்க. ஹியூமன்ஸ் பீஸ்ட் சைட்ல இருந்து ஃபைட் பண்றத பார்த்து லாங்லிங் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தா. அதே டைம்ல டிராகுலா லாங்ஃபாங் கிங்ஜாவோட ஃபைட் பண்ண முன்னாடி வந்து தன்னோட வாம்பைரிக் ஆராவை ஆக்டிவேட் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் மிஸ்டி மவுண்டைனோட சென்டர்ல ஜெனரல் லீயும் ஜியுவும் நேருக்கு நேர் நின்னாங்க. ஜெனரல் லீ ஜியுவை பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஜியு தான் மிஸ்டி மவுண்டைனோட ஆக்சுவல் பாஸ்னு. அவன்தான் எல்லா பீஸ்டையும் டிப்ளாய் பண்ணிருக்கான். அவன்தான் ஃபோக் பீஸ்ட கிரியேட் பண்ணிருக்கான். ஜியுவை எல்லாத்தையும் அட்மிட் பண்ணிக்கிட்டான். ஜெனரல் லீய மிஸ்டி மவுண்டைன்ல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்கன்னு சொன்னான். இது ஹியூமன்ஸ் உலகம். பீஸ்ட் உங்களுக்கு ஹியூமன்ஸ் உலகத்துல எந்த இடமும் இல்ல. உங்கள சீக்கிரமா அழிக்கலைனா நீங்க எங்கள அமைதியா வாழ விட மாட்டீங்க. நாங்க அமைதியா இருக்க முடியாது. ஜெனரல் லீயோட வாயிலிருந்து ஹியூமன் சுப்ரிமசி பத்தி ஜியு கேட்டதும் ஜியு கோவத்துல வெடிச்சிட்டான். உன் உலகமா? இந்த உலகத்தை ஹியூமன்ஸ் உலகம்னு சொல்ல உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நாங்க பீஸ்ட் மிஸ்டி மவுண்டைன்ஸ்ல அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தோம். மிஸ்டி மவுண்டைன்ஸ்க்கு நீங்க தான் வந்தீங்க. என்னோட ஃபேமிலிய நீங்க தான் கொன்னீங்க. பேட்டிலோட ஸ்டார்டிங்க நீங்க பண்ணியிருந்தாலும் அதை முடிப்போம் நாங்க தான். ஜெனரல் லீ செகண்ட் டிரான்சென்டென்டல் லெவல் சூப்பர் ஹியூமன். அவன் ஃபெடரேஷனோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹியூமன்ல ஒருத்தன். அவனுக்கு 27 வயசு. அவனோட எபிலிட்டிஸ்ல இன்னேட் விஸ்டம் ஆஃப் அல்கெமி, ஸ்வாட் மேனிபுலேஷன் இருந்துச்சு. ஜெனரல் லீக்கு தன்னோட எபிலிட்டிஸ் மேல ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ்ல ஜெனரல் லீ தன்னோட ஸ்வாட்டை எடுத்து ஜியுவை அட்டாக் பண்ணினான். எந்த ஜெனரல் லீ தன்னோட ஸ்வாடால நிறைய பேட்டில்ஸ் ஜெயிச்சிருந்தானோ, எத்தனையோ பீஸ்ட்ஸ அவன் முடிச்சிருந்தானோ, அதே ஜெனரல் லீயோட ஸ்வாட் ஜியுவோட ரூட்ஸ்ல பட்டு நொறுங்கி போச்சு. ஃபர்ஸ்ட் டைமா ஜெனரல் லீக்கு முன்னாடி ஒருத்தன் வந்திருந்தான். அவனோட பவர் லெவல இவனால மேட்ச் பண்ண முடியல. ஒருவேளை தன்னோட ஸ்கில்ஸ் மேல ஜெனரல் லீ கொஞ்சம் ஓவரா கான்ஃபிடன்ஸ் ஆகிட்டானோ என்னவோ. பாக்குறதுக்குள்ள ஜெனரல் லீ மேல ஜியு தன்னோட சர்பண்டைன் ரூட்ஸ டைட்டா சுத்தி ஜெனரல் லீய லாச்சாராக்கிட்டான். இன்னொரு பக்கம் ஏன்ஷியன் டெம்போரோ அலிகேட்டர் நார்தர்ன் லேக்ல இருந்து மூவ் பண்ணி பேட்டில் ஃபீல்ட நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. டிரான்சென்டென்டல் லெவல் ஃபீஸ்ட்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் நடுவுல பேட்டில் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது.